நீஃப்லி மாலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். வணக்கம். நாங்கள் ரெண்டு பேரும் இன்றைக்கி விமர்சன விவாத நிகழ்ச்சியில் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற பேச இருக்கிற விமர்சனம் எந்த படத்தை பற்றி? லப்பர் பந்து. உண்மையாக எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. உண்மையாக ஆனந்தம் தலைவா. நம்ம சின்ன வயசுலாம் ஞாபகத்துக்கு கொண்டு வருது. அந்த படமும் ஆனந்தம். ஆனந்தம் இல்லை, பேரானந்தம். உண்மையாகவே சொல்கிறேங்க. நான் இப்போ சமீபமாக நல்ல நல்ல படங்கள் வருது, ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு மனசில் நிற்கிது. எதிர்பார்த்த அளவுக்கு தேட்டரில் போகலன்னு கேள்விப்படுறப்ப வேதனையாக இருக்குது. இந்த படம் அதெல்லாம் தாண்டி போகுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. எல்லாத்துலேயும் ஓடிடி போகும், தேட்டரில் வசூல் ஆகும், நல்ல ரைட்ஸ் எல்லாமே நிறைய போகும். அட்டகத்தி தினேஷ்லாங்க ஏதோ நம்ம மாமா மச்சான சின்ன வயசில் பார்ப்போம்ல, அந்த மாதிரி ஒரு அந்த திட்டக்கூடிய அந்த கடலூர், இந்த விருத்தாச்சலம், இந்த ஏரியாக்களில் ஆட்கள் அப்படி தான் இருப்பாங்க. அந்த பாஷைங்க அப்படியே நமக்கு பக்கத்து. உங்களுக்கும் நீங்களும் இந்த பக்கம், நான் அந்த பக்கம் சிதம்பரம் சைடு, நீங்கள் இந்த பக்கம் நான் மயாரம், சிதம்பரம் நமக்கு பூர்வீகம். கிரிக்கெட் மட்டும் இல்லைங்க, அந்த பேச்சு பாருங்கள் அப்படியே அசால்ட்டாக. அந்த பொம்பளை, அந்த லேடி, இந்த அட்டகத்தி தினேஷோட ஒய்ஃப், என்ன அது ஏற்கனவே கோரிப்பாளையத்தில் நடிச்சிருக்காங்க. அந்த பொண்ணு அந்த படமே வெயிட்டு. எனக்கு ஹீரோயினே பார்க்க தோணலைங்க. அந்த அம்மா தான் அடுத்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆமாம், அந்த கீதா கைலாஸ் ரோலு கீதா கைலாஸ் அந்த மாமியார் கேரக்டர், இவரோட அம்மா கேரக்டர். நீ இங்கெல்லாம் தண்ணி குடிப்பியாம்மா அப்படின்ட்டு கொண்டு வந்து கொடுக்குறது அந்த கீதா கைலாசத்துக்கு. அதாவது சம்பந்தி ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணாங்க. அதாவதுங்க அந்த படத்தில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஜாதி பார்க்குறோம் அப்படி, அது ஒரு மரியாதை அவங்களுக்கு மேலே ஒரு அன்பாகிட்ட ஒரு மரியாதை. நீங்கள் பல 100 வருஷ பழக்கத்தை டக்குன்னு ஒரு நாள் இல்லை. ஏங்க நீங்கள் இன்றைக்கி எல்லாமே யோசிச்சு பாருங்களேன். அந்த பிசிஆர் சட்டம், இடஒதுக்கீடு எல்லாமே யார் கொடுத்தது? ஆமாம், ஏதோ ஒரு மேல் சாதிக்காரன் புரட்சியாளர் இருந்து தானே புரட்சி பண்ணுறவங்களுக்கு இவங்க கேட்காமலே கொடுத்தது. காந்தி யாரு? கண்டிப்பாக அம்பேத்கர். சரி, அவரு கூட தலித் தலைவர் இல்லைங்க, அவர் ஒரு தேச தலைவர். இவங்க தலித் தலைவராக கொண்டாடிட்டு இருக்காங்க. காமராஜரை போய் நாடாரோட தலைவர்னு சொல்ல முடியுமா? புரியுதா உங்களுக்கு? ராமசாமி படையாச்சியாரை போய் படையாச்சியார்களோட தலைவர்னு சொல்ல முடியுமா? அவங்கவுங்க எடுத்துக்கிட்டாங்க அவங்க தலைவரை. நம்மால் இவரை நம்மளால் ஆக்கிடுவோம். வஉசி சிதம்பரனாருக்கு ஏதோ ஒரு கம்யூனிட்டி கொண்டாடுது, இந்த மாப்போசிக்கு ஒரு கம்யூனிட்டி கொண்டாடுது. நாட்டுக்காக தேசத்துக்காக போராடினவங்க. அன்னைக்கெல்லாம் ஜாதி இருந்தது, ஆனால் சண்டை இல்லை. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு தான் இதெல்லாம். இப்போ ஜாதி இல்லை, சண்டை இருக்குது. ஜாதியை வச்சு சண்டை இருக்குது. அதான் ஜாதி. அந்த மாதிரி தான் இது பொதுவான படம். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஒரு டைலாக்ல அடிச்சுட்டு போவாப்புலங்க. அந்த அதுவும் யார் மனசையும் கஷ்டப்படுத்தாம, இப்படி தான்டா ஊரில் எஸ்சி எனக்கு எஸ்சி காஸ்ட்டில் 20-30 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள நீங்கள் எப்படா ட்ரீட் பண்ணுறீங்க? ஒரு வார்த்தையில் சுருக்குன்னு தச்சுதுங்க. புரியுதா உங்களுக்கு? கண்டிப்பாக இல்லை, இது உண்மையிலே நடந்திருக்கு. இருப்பாங்க, வேடிக்கை பார்ப்பாங்க. ஆனால் அதுலேயே ஒரு பையன் நல்லா வாடா நம்ம சேர்த்துக்குவோம். சேர்த்து விளையாடுறப்ப இவன் நல்லா சூப்பரானா, இன்னொருத்தர் சேர்த்துக்குவோம். அப்போது அங்கே மதிப்பு ஜாதியில் இல்லை, விளையாட்டுக்கு அதை அழகாக வலியுறுத்துது. டே வாடகை சைக்கிள், அதெல்லாம் அந்த டைலாக். அதோட அவனுக்கே ஒரு வாடகை சைக்கிள் அந்த அருமை புரியும். அதாவது வாடகை சைக்கிள் கிளைமாக்ஸ் வச்சிருப்பாங்க, அது இன்னும் சூப்பர். அதோட அந்த டைலாக், அந்த 2 பேரும் மேட்ச் ஆடுறப்ப, மச்சான் எப்போதுமே பந்த சாமிக்கு விட்டுருவான், அடுத்த பந்து 6ரா பறக்குமா, டப்பு 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 அந்த கம்பேர் பண்ணுற விதம். ரப்பர் பந்து விளையாட்டு கார்பால் எனக்கு நகை போச்சு. அந்த மாதிரி கார்க் பால் எங்க நகத்துல அடிக்கல, பேட்ல அடிச்சு இப்படி பிடிச்சோம்ல, அது உள்ள கலந்துடுச்சு. அவ்வளவுதான். அப்படி லைட்டா அப்படி ஏறி வந்தது இல்லைங்க, பட்டது கீழே. யோசிச்சு பாருங்க. அந்த அது பேர் என்ன, கிட்னி, அது சரியில்லாம அட்டகத்தி தவிக்கிறது. இவனுங்க 2 பேரும் அவுட் ஆகிடுவாங்க. அட்டகத்தியும் சரி இவரும் ஒரு மேட்ச்சில் ஒன்றா சேர்ந்து ஆடுவாங்க. 2 பேரும் எலியும் புனையுமா இருப்பாங்க. கிளைமாக்ஸ் கொஞ்சம் ஃபார்முலாக்கு வருவாங்க. ஒன்றுமே இல்லைங்க, கதை அழகான ஒரு கதை. ப்ளூ ஸ்டார் கதை தான் கிட்டத்தட்ட. அதில் ஃபேமிலி சென்டிமெண்ட்டு கிடையாது, அதிகம். அந்த ஃபேமிலி சென்டிமெண்ட்னா, பொண்டாட்டி மொதல் சீனை என் வீட்டுக்காரன் பெயிண்ட் அடிக்கிறேன்ட்டு போயிட்டு இந்த கிரிக்கெட்டை விளையாண்டுக்கிட்டு அப்படியே உழுவுற டிராக்டரை எடுத்துகிட்டு வந்து கிரவுண்டை பிச்சை அப்படி துவம்சம் பண்ணிட்டு போயிடும். ஊருக்காரங்களே அந்த பொம்பளைக்கு பயப்படுவாங்க. நீ ஒன்றை நான் கேட்டேன்னா நீ ஒதுங்கு, அவர் அனுப்பு. கணத்தில் இப்படி ஒதுங்கிட்டு இருப்பார் அட்டகத்தி தினேஷ். செம சீன் ஓப்பனிங்க.
அப்புறம் சரி மாமனார் தான் எப்படின்னா வீட்டுக்கு மாப்பிள்ளன்னு பிளான் பண்ணுவாங்க பாருங்க, அவன் கேரக்டரு, இவனுக்கு அப்பா. அப்போ ஒரு டைலாக் வரும் பாருங்க, ஊருக்கு உழைக்கிறதுக்கு ஊருக்கு உழைக்கிறவங்கலாம் வந்து வீட்டில் ஒழுங்காக வேலை செய்வாங்க, வீட்டுக்கு ஊருக்கு நல்லவனா இருக்கிறவன் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டான். என் வீட்டில் ஒரு நல்லவன் இருக்கான் போதும், இன்னொரு நல்லவன் வேணாம். என்ன டைலாக் தெரியுமா? உண்மைங்க. இந்த சமூக போராளிகள் சமூக சேவைன்ட்டு போகிறாங்க பாருங்க, பாதி பேர் வீட்டுக்கு அப்படிதான் உண்மை 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 பத்திரிக்காரன் தானே நம்மளும், இதுதான் உண்மை. இதெல்லாம் அப்படியே நச்சு 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 நச்சுன்னு. அதை விட அந்த டைலாக் ஒன்று வருமே, டேய் அந்த மேட்ச்சில் குடிக்கிறவன் ஒரு ஒயின் ஷாப் இருந்தால் போதும், குடிக்கிறவனுக்கு பாட்டில் பொறுக்கிறவனுக்கு தான் 100 ஒயின் ஷாப் பத்தாது, 100 ஒயின் ஷாப் இருந்தாலும் பத்தாது அப்படின்னு. அதுவா அண்ணன்னு பிச்சை எடுக்கும். இங்கே அட்டகத்தி தினேஷ்க்கு வாங்க, அவர் எப்படி வீட்டில் போய் பொண்டாட்டி இல்லாத அப்போ என்ன பண்ணுவார்? புடவையை எடுத்து போட்டுக்கிட்டு ஏங்க நான் பண்ணியிருக்கேங்க, வைக்கலாமல் சொல்லலாம். என் ஒய்ஃப் ஊருக்கு போனப்போ நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் நம்ம ஒரு ரோக்கு தான். ஆனால் ஒரு 10 நாளைக்கு மேலே ஒரு வீட்டில் ஒருத்தர் இருந்துட்டு இல்லைன்னா ஒரு மாதிரி ஆகிடும். 2 நாள் 3 நாளில் அவன் இருந்தால் தண்ணி எடுத்து வந்து கொடுப்பா, நேரம் காஃபி போட்டு கொடுத்துருப்பா, இது என்னென்னா டீ கடைக்கு ஏஞ்சி ஓட வேண்டியிருக்குன்னு ஓடும். எவ்வளோ பெரிய அயோக்கிய சிகாமணியாக இருந்தாலும் அவன் தான் மனுஷன், நம்மளாம் மனுஷன், புரியுதுல உங்களுக்கு? அதான் அழகாக அந்த படத்தில் காமிச்சிருந்தாங்க. புடவை வச்சு தூங்கிருக்கீங்க. ஆமாம் தலைவா. ஆனால் இவர மாதிரி அவர் புடவைகளாக அள்ளி வச்சுல தூங்குறாரு. நான் கொஞ்சம் போட்டிருக்கீங்க, நான் கோச்சிட்டு போனப்பா அப்படின்னு கேட்கும் பாருங்க அந்த அம்மா. பிரமாதங்க அந்த பொம்பளை. கண்ணு கலங்கிச்சு எனக்கு. இல்லை கண்ணு கலங்குச்சா? நான் படத்தில் அழுது தொடச்சே எனக்கு நான் பார்க்காதாங்க இப்படி பயங்கர இலகியமானது சென்டிமெண்ட் வீக்கு. உண்மையாகவே கதை ஒரு ஊரில் இவ்வளோ நேரம் கதை சொல்லலையா? ஆமாம் தலைவா. இவ்வளோ நேரம் பாராட்டி நம்ம ஊரில் எல்லாம் சின்ன சின்ன கவுண்டி மேட்ச் வச்சுட்டு இருப்பாங்களா, ஒரு டீம் வச்சுக்கிட்டு ஒரு பேர் வச்சுக்கிட்டு, அந்த இதில் அட்டகத்திட்டாங்க நம்ம ஆள் ஹரிஷ் கல்யாணம். அவன் எப்படியாவது தான் ஊர் மேட்ச்சில் இடம் பெறணும். அவனுக்கு சப்போர்ட்டு கேப்டனாக இருக்கிற காளி வெங்கட், நண்பனாக இருக்கிற பாலசரவணன், ஆனாலும் சேர்த்துக்க மாட்டானுங்க. இந்த பக்கம் அட்டகத்தி தினேஷ் 50 வயசுலேயே 6ரா அடிச்சு தூக்கிட்டு இருப்பாரு. இவன் அங்கங்கே போகிறப்ப அவரோட மோதிக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் தீவிரமாக மோதுவான். இன்னொரு பக்கம் அந்த பக்கம் ஒரு காதல், அந்த காதலும் அவரால் தான் கை கூடணும். அவர் விரோதமாக நினைக்கிற இவனுக்கு அந்த காதலை கைகூடி விட்டாரா என்ன? இவன் கதை என்னாச்சு? உண்மையாகவே ஃபைனல் மேட்ச்சில் ஜெயிச்சாங்களா இல்லையா? இது எல்லாத்துக்கும் மேலே அந்த பெயிண்டை பூசிக்கிட்டு வீட்டுக்கு போகிறதெல்லாம் இருக்கு பாருங்க. ஐயோ, அதே மாதிரி இந்த பக்கம் ஹரிஷ் கல்யாணம் கதை சொல்லிக்கிறப்ப சீனிக்கு வந்துட்டாரு. இல்லை இல்லை இந்த படத்தில் நாங்கள் சீனா சொல்லி நாங்கள் உங்களை நெழிய வச்சு தலைவா அந்த வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சு வச்சுருப்பான். என்னது மெட்ராஸ் தோனி சிஎஸ்கே கலரில் தோனி கிணிலாம் ஃபோட்டோவை போட்டு, இதை விட பைத்தியம் காளி வெங்கட், அவரு கங்குலி. அவன் வயசுக்கு ஒரு இது பிடிச்சாங்க பாத்தீங்களா? என் வீட்டுக்கு ஒரு கங்குலி வரேன்டா, ஒரு பெயிண்ட் வர சொல்றாரு. இவரு போய் எங்க மாமனார் தான் பெயிண்டராமே, வரப்போற மாமனார். எப்ப போன் பண்ணாரு இவரு போய் வீட்டுல, ஐயோ இவரா அவரு நான் அதிர்ச்சில, டேய் உன் மாமனார் நம்பர் அனுப்புறேன். நான் அப்புறம் பேச. அதை விட இன்னொரு டைலாக் ஒன்று வரும் தெரியுமா? அண்ணா நீ அவனை தம்பி மாறிங்கிற, ஆனால் நீ தம்பி மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்க, தம்பியா நினைக்கலையான்ற ஒரு டைலாக் வேற லெவலுங்க. ஜாதிக்கு ஒரு டைலாக் வைப்பாரு, என்னன்னா அண்ணே நீ கீழ் ஜாதிக்காரனா இது சொல்லி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.